சக்தி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம வேளையிலே அவதரித்தவனே. யாரு? கிருஷ்ணர் தான். இப்போ இந்த கிருஷ்ணர் எத்தனாவது அவதாரம்? ஈஸியாக சொல்லிடலாம். காளமேக புலவர் ரொம்ப அழகாக நமக்கு சுருக்கமாக சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. மச்சா, கூர்மா, கோலா, சிங்கா, வாமா, ராமா, 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 கோபாலா, மாவா, வா. புரிஞ்சுதா? புரியலையா? மத்ஸ்ய அவதாரம், கூர்மா அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். முதல்ல பரசுராமன், ஸ்ரீராமன், பலராமன், 9வது கிருஷ்ணர். இது மாவா அப்படிங்கிறது குதிரையில் வர கல்கி. எவ்வளோ அழகாக ஒரு அரை வெண்பால எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அதில் 9வது அவதாரமாக கிருஷ்ணர் அவதரித்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் மற்றொருத்தி மகனாய் ஒளித்து வளர்க்கப்பட்டவர். ஏன் அப்படின்னு கேட்டால், சொந்த மாமாவே எனிமி. எப்படின்னு கேட்டாக்கா, தேவகி வசுதேவருக்கு கல்யாணம் ஆகி கம்சன் அவங்க 2 பேரையும் ஒரு தேரில் அழைச்சிட்டு வரப்பொழுது ஒரு அசரீரி கேட்குறது. கம்சா, நீ பெருமையாக அழைத்து கொண்டு வருகிறாயே உன் சகோதரி, அவள் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு மரணம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போவே வாழை உரி அப்படியே எடுத்து தேவகியை கொன்னுடலான்னு பார்க்குறான். அப்போ வசுதேவர் சொல்கிறார், சுவாமி நீங்கள் அப்படி கோச்சிக்கக்கூடாது கம்சா, உன் தங்கை இன்னைக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, எங்களை நீ ஊர்வலம் அழைச்சின்னு போகிற போது அவளை கொன்னேன்னாக்கா உலகத்தில் எப்பேற்பட்ட பழி வரும் இல்லையா அப்படின்னு சொன்னபோது யோஜனை பண்ணுறான். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், தேவகி மனசை திடப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றோம்ப்பா, நீ கொன்னுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அதாவது எங்களை பிரித்து விடாத, கல்யாணம் ஆகி அன்றைக்கே பிரிக்கலாமா அப்படின்ன பொழுது அவன் ஓரளவு மனசு மாறி அவளை சிறையில் அடைக்கிறான். சிறைனாக்க எல்லா ஃப்ரீடமும் உண்டு, வெளியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். சிறையில் அடைக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் பிரிய மனசு இல்லாமல் தேவகி கொடுப்பா. அதை கொண்டு வந்து அவன் கம்சன்ட்ட கொடுத்தா அவன் கொன்னுடுவான். இது அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சாபம். பிறந்த உடனே இறந்து விட்டால் எங்களுக்கு முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக அது ஏற்கனவே வாங்கி வந்த வரம். அதனால நாம் அந்த குழந்தை இறக்கிறத பற்றி நாம் கவலைப்படக்கூடாது, இது வாங்கி வந்த வரம். 8வதாக கிருஷ்ணன் பிறக்கிறான். பிறந்த உடனேவே அந்த குழந்தை சங்கு சக்கரதாரியாக அப்பா அம்மாவுக்கு காட்சி அளித்து, நான் மகாவிஷ்ணுவின் அவதாரம், என்னை கொண்டு போய் கோகுலத்தில் சேர்த்து விடு, அங்கே ஒரு மாயை என்று ஒரு பெண் பிறந்திருக்கிறாள், அவளை கொண்டு வந்து இங்கே வைத்து கொண்டு விடு அப்படின்னு சொல்லி மறைஞ்ச உடனே அந்த நேரத்தில் அவங்க தரிசனம் பார்க்குறாங்க கிருஷ்ணரை. அப்புறம் பார்த்தா அந்த மாயை மூடி சாதாரண குழந்தையா தெரியும். அப்போ வசுதேவர் என்ன பண்ணுவார், தேவகி இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு உடனே, எப்படி போக போகிறீங்க வெளியிலன்னு கேட்குறா. சொன்னவன் அவன், நடத்துபவன் அவன், நடத்தி கொண்டே போபவனும் அவனே தான், நீ ஏன் கவலைப்படுறன்னுட்டு ஒரு துணியில் இந்த குழந்தையை சுருட்டி ஒரு கூடையில் வச்சு அவர் சிறை கதவு கிட்ட வரார். விலங்குகள் தன்னால் தெரித்து விழ சிறை கதவுகள் திறக்க, யமுனையில் வெள்ளம் இவ்வளவு மழை கொட்டுன்னு கொட்டுறது. இது வரைக்கும் வெள்ளம் வந்தாலும் அவர் பாட்டு அந்த கூடையை வச்சுன்னு போகும்போது எதுக்கு இப்படி வெள்ளம், பின்னால் மழை மேலே படாமல் இருக்கிறதுக்காக ஆதிசேஷன் குடைப்பிடித்து கொண்டே வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த யமுனை நதியானவள் இன்னும் வாசுதேவருடைய கண்ணு மூக்கு வரைக்கும் வந்தாச்சு. அப்போது அந்த கூடையில் இருக்கிற அந்த குழந்தை தன்னோட காலை வெளியில் தொங்க போடுறது. அந்த கால் பட்ட உடனே யமுனை அடங்கி விடுகிறாள். காரணம், அந்த மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தை ஸ்பரிசம் பண்ணணும், தொட்டு பார்க்கணுங்கிறதுக்காக யமுனை அப்படியே பொங்கிக் கொண்டே வந்ததாக வரலாறு. நம்ம நாட்டில் இந்த மாதிரி கதைகளை கேட்க பொழுது தெய்வீகம் எங்கே இருக்குது? நதியில் இருக்குது, மரத்தில் இருக்குது, செடியில் இருக்குது, பூவில் இருக்குது, இறை உருவங்களில் இருக்குது, கோவிலில் இருக்குது, ஏன் வானத்தில் இருக்குது, பூமியில் இருக்குது, எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்கறதுக்காக தான் இப்படியெல்லாம் கதைகள். இவர் இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அங்கே
கோகுலத்தில் யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. எல்லாரையும் அந்த ஒரு மாயை மூடி எல்லாம் உறக்கத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. இவர் போய் அந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு இந்த குழந்தையை எடுத்துட்டு வர, கம்சன் அங்கேருந்து வரான். அடுத்த நாளைக்கு குழந்தை சத்தம் கேட்டதாமே, என்ன குழந்தைன்னு. ஐயோ இது பெண் குழந்தையப்பாரு. இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய 2 கால்களை பிடித்து சுவத்தில் அரையிறதுக்கு அப்படி எடுப்பான் பாரு. அந்த குழந்தை மகா மாயையாக மாறி அஷ்டாதச புஜா மகாலட்சுமியாக பெரிய ஒரு துர்கையாக அவன் உருவெடுத்து மேலே போய் நின்று, ஹே கம்சா, உன்னை கொல்கிறவன் கோகுலத்தில் வளர்கிறான், நான் அல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. அப்போ அந்த 8வது குழந்தை கை விட்டு தப்பிச்சு போச்சே. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கோகுலத்திற்கு எல்லா ராட்சசாலையும் அனுப்பிச்சு நீ கொல்லு நீ கொல்லுன்னு கடைசியில் கிருஷ்ணனே இங்கே வந்து கம்சனை துவம்சம் பண்ணினான். அப்பேற்பட்ட கண்ணன் பிறந்த நாளை நாம் கொண்டாடுறோம். எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கிருஷ்ணன் வரப்போகிறான்னு முதல் நாளே சீடை முறுக்கு தட்டை எல்லா பட்சணம், கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அரிசியை ஊற வச்சு மாவு அரைச்சி குட்டி குட்டி காலெல்லாம் போடுவோம். அது பேர் ஸ்ரீபாதம். அது ஏன் ஸ்ரீபாதம்னா, எங்கே லக்ஷ்மியின் பாதங்கள் இருக்கிறதோ அங்கே கண்ணன் வருவானாம். ஆக கண்ணனை வரவழைப்பதற்காக ஸ்ரீபாதம் போட்டோம் அப்படின்னு சொல்கிறவர்களும் உண்டு. ஏன்னா கிருஷ்ணன் தவழ்ந்து வரானா நடந்து வரானா, நம்ம இந்த குஞ்சு குஞ்சு கால்களை போடுற பொழுது அடுத்த தலைமுறை நான் போடட்டுமா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவை ஒரு தட்டில் வச்சு கொடுப்பாங்க. நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்பொழுது இந்த கையை இப்படி வச்சுக்கோ அப்படிம்பாங்க, முஷ்டி எப்படி பிடிச்சிக்கோ, அந்த மாவில் இப்படி தோச்சு நீ இப்படி காலை வை அப்படிம்பாங்க. வச்சாக்கா கொஞ்சம் கால் மாதிரி வரும், அதுக்கு மேலே 5 புள்ளி. அதே போல் இந்த கையில் வச்சுக்கோ, இந்த காலை போடு. அப்போ ஒரு ஆர்வம் உண்டு. ஐயா இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அப்படின்லாம் நாங்கள் சொன்னது கிடையாது. ஆர்வமாக இருக்கும். நாங்கள் கோலம் போடுறோம், வீட்டில் பெரியவங்களும் போடுவாங்க. சில பேர் கொஞ்சம் பெருசாக போட்டால் நீ கண்ணன் பாதம் போட்டிருக்கியா கம்சன் பாதம் போட்டிருக்கியான்னு கேலி பண்ணுவாங்க. ஏன்னா பெருசாக போடக்கூடாது, குழந்தை கால் குஞ்சு கால் அப்படி எல்லாம் போடணும்னுட்டு அந்த காலை வீட்டிலே அந்த வாசல்லேருந்து கண்ணன் வருகிறான் கண்ணன் வருகிறான் அப்படின்னு பூஜை அறை வரைக்கும் அந்த காலை போட்டு, அந்த சாயங்கால நேரத்தில் அவன் 12 மணிக்கு பிறந்தான். ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்தில் பிறந்தவன். 12 மணிங்கிறதுனால 8 மணி வாக்கில் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அவலில் கொஞ்சம் வெல்லம், அவல் பாயசம் பண்ணலாம். அவனுக்கு பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் வச்சு நிறைய பட்சணங்கள் செஞ்சு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுறோம். இந்த கண்ணன் எதுக்காக பிறந்தான், அதில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. நாரதர் ஒரு தரம் போய் நாராயணர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அதுக்கப்புறம் தசமி, ஏகாதசி இதெல்லாம் நல்ல நாளாக இருக்குது, ஏன் இந்த அஷ்டமியும் நவமியும் மட்டும் நம்ம கொண்டாடுறதே இல்லை அப்படின்னு அந்த திதிகளுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னாராம். உடனே நாராயணர் சொன்னாராம், இந்த உலகத்தில் என்னால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எதுலேயுமே குறை இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அஷ்டமியிலையும் நவமியிலையும் நானே அவதாரம் பண்ணிடுறேன்னார். அதுதான் கோகுலாஷ்டமி, ஜன்ம அஷ்டமி. அஷ்டமியில் மற்ற நல்ல காரியம் பண்ண மாட்டோம், ஆனால் கண்ணனே பிறந்திருக்கானே இல்லையா. நவமி ஸ்ரீராம நவமி, ராமர் நவமியில் பிறந்தார். அதுக்காக அது கெட்ட நாளா? எந்த நாளும் கெட்ட நாள் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ராமர் நவமியிலையும் கிருஷ்ணர் அஷ்டமியிலையும் பிறந்தார். சரி, கண்ணன் அவனுக்கு ஏன் பேர்? கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் எந்தெந்த நிறத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த தசாவதாரத்தில் ஒன்று ஒரு நிறம். வாமன அவதாரம் நல்ல சக்கச்சவேலு தங்க நிறத்தில் ஒரு பிராமண குழந்தையாக வந்ததாக சொல்லப்பட்டிருது. இந்த ராமரும் கிருஷ்ணரும் மட்டும்தான் கார்மேக வண்ணன் அப்படின்னாக்கா கருநீல வண்ணம். இந்த நீலம்ங்கிறது ஆகாசம். அதுக்கு ஒரு எல்லை இருக்கா? எல்லை கிடையாது. நீங்கள் சமுத்திரத்தை பார்க்குறீங்க, அது ஏன் நீளமாக இருக்குது? அதுக்கு எல்லை இருக்கா? இல்லை. அதுபோல் எல்லையற்ற பரம்பொருள் இந்த உலகத்தில் ஒரு உருவம் தாங்கி வரும்பொழுது அந்த நீலத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால தான் ராமரும் கிருஷ்ணரும் கருநீல நிறம். இந்த கருநீல நிறம் அப்படிங்கிறதுனால தான் கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தைக்கு கருப்புன்னு பேர். ஆக மொத்தம் கருப்பும் ஒரு அழகு, காந்தலும் ஒரு ருச்சின்னு சொல்லுவாங்களே. இந்த கண்ணனை விட அழகு இருக்க முடியுமா? கிருஷ்ணனை விட அழகு உண்டா? ராமரை விட அழகு உண்டா?
ஆக நாம் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் கொண்டாடுற பொழுது தேவகி வசுதேவர்களுக்கு எப்படி பிறந்தார், அதே எப்படி யசோதைக்கும் நந்த கோபனுக்கும் அங்கே குழந்தையாக வளர்ந்தார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சுவையான கதைகளை அன்றைக்கி குழந்தைகளுக்கு கதை சொல்லணும். இப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி முடித்தோடனே இந்த சீடை முறுக்கு சாப்பிட்றதுக்கு தான் நாம் ரெடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த கதையை எடுத்து செல்ல வேண்டும். முடிஞ்சால் கிருஷ்ணரை பற்றி மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா 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 அப்படின்னு பாட சொல்லித்தரலாம். என்கிட்ட வாங்க, பாட்டு சொல்லித்தரேன். வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.